ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உன் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் வக்கர நிவர்த்தி எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இப்ப துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2024 மே மாசம் 1ஆம் தேதியே குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். இடையில ஒரு 4 மாதம் பாருங்க வக்கரகதியில இருந்தார் குரு பகவான். தற்போது வக்கர நிவர்த்தி பெற்றுவிட்டார். பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து வக்கர நிவர்த்தியாகி தனது இயல்பு நிலையில ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 2025 மே மாசம் 14ஆம் தேதி வரையும் கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து ஒரு 100 நாட்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவாக குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது பாருங்க, எதிரையும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும் துலா ராசிக்காரர்கள். அதாவது குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது சில நன்மைகளை செய்வார். ஏன்னா குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடமெல்லாம் பலம் பெறும். ஆனா பொதுவாக குரு பகவானுக்கு 8ஆம் இடம் சிறப்பு இல்லை. அதனால 8ல குரு இருக்கிற வரையும் கொஞ்சம் நிதானம் தேவை. பொதுவாக குரு பகவான் அப்படின்னாவே பாருங்க மிகப்பெரிய சுபக்கிரகம். நவக்கிரகத்துல ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு மனிதனுக்கு யோகத்தை, கௌரவத்தை அளிக்கக்கூடிய ஒரே கிரகம் அப்படின்னா அவர் குரு பகவான் தான். அதே போல நாம் வாழும் இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடிய ஜீவகாரகன் அப்படின்னா யாருன்னா குரு பகவான் தான். அதே போல குரு பகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பலம் பெறும். அதே போல குரு பகவான் எந்த இடத்திற்கு செல்கிறாரோ அந்த இடத்தில் உள்ள குறைகள் அகற்றப்படும். அந்த இடத்தில் உள்ள பாதிப்புகள் நீங்கி அந்த இடத்துல உள்ள ஒரு புனிதம் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப குரு பகவான் பாருங்க ஒரு அதிர்ஷ்டத்தை, ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை, வாழ்க்கையில உயர்வுகளை, வாழ்க்கையில மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அப்ப குரு பகவான் பாருங்க தற்போது இன்னும் ஒரு 100 நாட்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார். கோச்சாரத்துல குரு பகவானுக்கு கொஞ்சம் 8ஆம் இடம் சிறப்பு இல்லைங்கிறதுனால இந்த 100 நாட்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் துலா ராசிக்காரர்கள். இப்ப 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது ஒரு சிலருக்கு கௌரவ பிரச்சனையும் வரும், அவமானம் வரும். 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பண விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே போல பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். கணவன் மனைக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். 8ஆம் இடத்துல 8லே வாலி பட்டம் இருந்தார் அப்படின்னு பழைய பாடெல்லாம் இருக்குங்க. அப்ப உத்தியோகம் சார்ந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். மேலதிகாரிகளை பகித்துக் கொள்ளக்கூடாது, வேலையை விடக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு முயற்சி செய்யக்கூடாது 100 நாள் வரையும். அதாவது 2025 மே மாசம் 14ஆம் தேதி வரையும் இப்ப நீங்க எந்த வேலை இருக்கீங்களோ, எந்த தொழில் பண்றீங்களோ அதையே தொடர்ந்து செய்வது நல்லது. புதிய முயற்சிகள் எல்லாம் பாருங்க உங்களுக்கு வீழ்ச்சியை கொடுக்கும், கவனம் தேவை. அப்ப குரு பகவான் பாருங்க 8ஆம் இடத்துல இருக்கிற வரையும் உங்களுக்கு ஒரு சில விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா அடுத்து வர பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. ஏன்னா மார்ச் மாசம் 29ஆம் தேதி சனி பகவான் 6ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். அதே போல மே மாசம் குரு 9ஆம் இடத்துக்கு போடுவார். அப்ப 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு, மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. துளாராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்க இருக்கிறது. நீண்ட நாளைக்கு பிறகு பாருங்க துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில அதாவது ஒரு ஆனந்தம், ஒரு மகிழ்ச்சி நிலவி இருக்கிறது. உங்கள் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாக இருக்கிறது துளாராசிக்காரர்களுக்கு. இப்ப சனி பகவான் 6ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். திரும்ப உங்களுக்கு சனி 6ஆம் இடத்துக்கு வருவதற்கு 30 வருடம் ஆகும். அதே போல குரு பகவான் வருடத்திற்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். குரு பகவானும் பாருங்க உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வரப்போறார். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலகப் போகிறது. வருகின்ற மே மாசம் 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திலே அமர இருக்கிறார். கோச்சாரத்துல குரு பகவானுக்கு 9ஆம் இடம் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். வாழ்க்கையில உயர்வை, வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலையை எட்டி பிடிக்கக்கூடிய ஒரு காலம். அப்ப துளாராசிக்காரர்களுக்கும் பாருங்க ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்னு உறுதியா நம்பலாம். அப்ப இப்ப இந்த ஒரு 100 நாட்களும் பாருங்க குரு 8ஆம் இடத்துல இருக்கிற வரையும் பாருங்க ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் விழிப்பா இருக்கணும். ஒரு வண்டி வாகனத்துல போறீங்க, மிதமான வேகத்துல செல்வது நல்லது. அதே போல புது நபர்கள் நம்பக்கூடாது. உங்களுக்கு கீழ்நிலையில வேலை பார்க்கறவங்க விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு கீழ்நிலையில வேலை பார்க்கறவங்ககிட்ட சில விஷயங்களை பகிரக்கூடாது. இன்னும் சொல்ல போனா உங்களுடைய குடும்ப விஷயங்களை, உங்களுடைய ரகசிய விஷயங்களை பாருங்க யாருக்கிட்டையும் பகிரக்கூடாது இந்த காலகட்டத்தில் குரு 8ல இருக்கும்போது. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சின்ன சின்ன வழக்குகள், சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் எந்த இடத்துக்கு சென்றாலும் அந்த இடத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய சுபக்கிரகம் குரு பகவான். அப்ப வாழ்க்கையில
ஒரு நல்ல வழிகாட்டுதல்ங்கிறது குரு பகவானால ஏற்படும். விரைவில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது. இப்ப பாருங்க, குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்தை நேரடியா பாக்குறாரு. அப்ப பணப்புழக்கம் வருங்க. இப்போ ஒரு சொந்தமா தொழில் செய்றீங்க, ஒரு வியாபாரம் பண்றீங்க, உங்களுக்கு பண வரவுக்கெல்லாம் குறைவு இருக்காது. ஏன்னா நேரடியா 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம், பணத்தை சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப அது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. அதே போல குடும்பத்திலையும் பாருங்க, ஒரு நல்ல ஒரு சிறப்புகள் உண்டுங்க. குடும்பத்துல நல்ல ஒரு அதிர்ஷ்டம் ஏற்படும் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால. கொடுக்கல் வாங்கலாம் அதிர்ஷ்டம் தரும். பண விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணம்லாம் வந்து கொண்டே இருக்கும். குரு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவுக்கு குறைவு இருக்காது. ஒரு தொழில் பண்றவங்க, விவசாயம் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்கலாம் பாருங்க, பணப்புழக்கம் சீரா இருக்கும், சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடத்தை பார்த்தாலும் பாருங்க, உங்களுக்கு வியாபார ரீதியில முன்னேற்றம், குடும்பத்துல பாருங்க சந்தோஷம், ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு அதிர்ஷ்டம், கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம். இப்படி பாருங்க, 4ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது சிறப்பு. அதே போல குரு பகவான் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும், சில கஷ்டங்கள் மாறும். அதே போல பாருங்க, 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால வெளிநாடு சார்ந்த விஷயத்திலும் பாருங்க முன்னேற்றம் இருக்கும். சொந்த ஊரை விட்டு அந்நிய நாடு, அந்நிய ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். ஏதாவது புதுசா இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னா இந்த காலமும் நல்ல காலம் தான். ஏன்னா 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால சொத்து வகையில இந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். அப்ப உங்க ராசிக்கு 2 பக்கத்தையும் பாருங்க குரு பகவான் பார்க்கிறாரு. அது நல்ல ஒரு புனிதம், நல்ல ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு மாற்றம்ங்கிறது துலா ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அப்ப துலா ராசிக்காரர்களுக்கு இந்த 100 நாட்கள்ல பாருங்க, ஒரு நிதானமா நீங்க இப்ப என்ன தொழில் பண்றீங்களோ அதை அப்படியே கண்டினியூவா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அடுத்தடுத்து வந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க போறீங்க. துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் 2027 ஜூன் வரையும் 6ஆம் இடத்துல சனி இருப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. உங்களுக்கு நல்ல தசாபதிகள் இருந்தா வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை எட்ட முடியும் இந்த காலகட்டத்தில். அப்ப இப்ப 2025 மார்ச்ல இருந்து 2027 ஜூன் வரையும் 6ஆம் இடத்துல சனி இருப்பார். இந்த காலகட்டத்தில் புதுசா ஏதாவது தொழில் பண்ணணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய வேலைக்கு போகணும்னு முயற்சி பண்ணி பாருங்க. அந்த முயற்சி கட்டாயம் நடக்கும் உங்களுக்கு. அதே போல 6ஆம் இடத்துல சனி, உபசயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிக்கு தக்கவாறு வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும். அப்ப நீங்க ஒரு போட்டித் தேர்வுலாம் எழுத போறீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஒரு முயற்சி பண்ணி பாருங்க, போட்டித் தேர்வு நீங்க ஜெயிக்க முடியும். அப்ப உங்களுடைய முயற்சி, உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய விடா முயற்சினால வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. தன்னுடைய உழைப்பால் பாருங்க வாழ்க்கையில உச்சம் தொடக்கூடிய ராசியில துலா ராசியும் ஒண்ணுங்க. இந்த 2025 மார்ச்சுக்கு அப்புறம் 2025 மார்ச்ல இருந்து பாருங்க ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் துலா ராசிக்காரர்களுக்கு. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல அமர போறார். அதே போல கேது 11ஆம் இடத்துல அமர போறாருங்க மே மாசம். குரு பகவான் 9ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதுல ராகு மட்டும்தான் கொஞ்சம் வீக்கா இருப்பார், 5ஆம் இடத்துல புத்திஸ்தானத்தில் இருப்பார். ராகு 5ஆம் இடத்துல இருக்கும்போது மிகப்பெரிய திட்டங்கள்லாம் போடுவீங்க. அது உங்க வசதிக்கு, உங்களுடைய முயற்சிக்கு, உங்களுடைய படிப்புக்கு அது உகந்ததா அப்படின்னு பார்த்து முயற்சி பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாம் சப்போர்ட்டா இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி வாழ்க்கையில நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கையில உயர்வு, நல்ல பணப்புழக்கம், ஒரு கௌரவ அந்தஸ்து, ஒரு உயர் பதவி, புது வேலை, இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை துளாராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க விரைவில். துளாராசிக்காரர்களுக்கு குருவும் சனியும் பாருங்க மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அப்படின்னு உறுதியா நம்பலாம். வருகின்ற மார்ச்சுக்கு அப்புறம் சனி பகவானும், வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவானும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு உறுதுணையாக கட்டாயம் இருப்பார்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.